ஹாய் கைஸ், ஏ ஹாய். வெல்கம் டு ஐஓமோ. ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்சை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. நேற்றே நம்ம சொல்லிட்டோம், ஜட்டும் வந்து வாஷிங்கும் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச்ன்ட்டு. ரொம்ப நேரமெல்லாம் நிற்கல. ஏன்னா போலன் வந்து அப்படியே செதைச்சு விட்டாரு நம்மளை. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம அந்த 165 வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் பும்ரா இருந்திருந்தா ஏதாவது மேட்சுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பும்ரா இல்லைன்னு உடனே கன்ஃபார்ம் நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலே அங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க 2 பாஸ்ட் பவுலர் தான் வச்சிருக்கீங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் எவ்வளவு ஓவர் போடுவாங்க பாவம். அவங்களும் விடாம பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. லாஸ்ட்ல கண்டினியூவா அவங்களே தான் போட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலா மேட்சை தோத்துட்டோம். 3-1 ஆல்ரெடி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க இந்தியா தான் வந்து 3-2 வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆப்போசிட்டா ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பட் இது எக்ஸ்பெக்டடா இதுல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா நான் எதுக்கு அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா, பிகாஸ் நியூசிலாந்து சைடில் அவ்வளோ சொதப்புனாங்க. அந்த சொதப்பலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இந்தியன் டீம் இப்படிதான் அடி வாங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஓரளவு காம்படிட்டிவ் கிரிக்கெட் கொடுத்தா கூட அந்த பும்ரான்ற ஒரு கேரக்டர் நீங்க அந்த டீம்ல இருந்து தூக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே ஒரு க்ளூலஸ் டீம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பும்ரா ஒருத்தர் தான் வந்து அங்க உங்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கிரிக்கெட்டை விளையாடினாரு. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஆடினாரு, விராட் ஒரு சதம் அடிச்சாரு, சிராஜ் கொஞ்சம் பவுலிங்ல சப்போர்ட் பண்ணாரு. இதெல்லாம் ஓகே. பட் அவங்க வந்து ஒரு டீமா காம்படிட்டிவா மொத்தமா பண்ணல. ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா நீங்க இது வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு ஆஷஸ்க்கு ஈக்குவலா இன்னைக்கு பிஜிடியை பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பிக்கஸ்ட் ரிவால்ரி அப்படின்னு வேர்ல்ட் கப் எப்படியோ, ஒரு ஆஷஸ் எப்படியோ, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படியோ, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜிடி வந்து ஒரு பயங்கரமான மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் ரிவால்ரி இருக்கும்போது நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்துச்சு. நம்மளோட பேட்டிங் பவுலிங் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. அதனாலதான் நம்ம வந்து இந்த 3-1 தோத்துருக்கோம். மேபி இது 4-1 தான் இருந்திருக்கும். ஒரு மேட்சை நம்ம மலையால டிராப் பண்ணதுனால 3-1 போச்சு. ஸோ ஓவராலா இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இந்தியா என்ன எடுத்துக்கிட்டாங்க, இதுல எதை கோட்டை விட்டாங்க, ஸோ ஃபியூச்சர்ல அவங்க என்னத்தை நோக்கி போகணும் அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை நீங்க சொல்லுங்க. ஓவராலா நம்ம அந்த பிஜிடி வந்து பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு அருமையா அமைஞ்சிச்சு. நம்ம ஒரு 200+ ரன்ல வின் பண்ணோம். சரி, ஓகே, ஆஃப்டர் நியூசிலாந்து சீரியஸ் நம்ம பர்ஃபெக்டா வந்திருக்கோம், மேபி கம்பேக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனா செகண்ட் டெஸ்ட்லயே நம்ம பார்த்துட்டோம், ஆஸ்திரேலியா 10 விக்கெட்ஸ்ல வின் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஒரு 1-1 அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம பேட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ரோஹித் சர்மா புதுசா வந்து இன்க்ளூட் ஆனாரு. ஸோ தேர்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல பெருசா யாருமே ஜொலிக்கல. நம்ம ஜெய்ஸ்வால பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ் 391 ரன் அடிச்சாரு. ஐ மீன் 5 மேட்ச்க்கு மொத்தமா 391 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்கோரர், ஹையஸ்ட் ஸ்கோரர் இந்த சீரீஸ்ல. டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா 448. ஸோ நம்ம பேட்டிங் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் சூப்பரா பண்ணாரு. மற்றபடி வேற யாருமே நான் பெருசா பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பேட்டிங் ஒரு பெரிய கன்சர்ன் ஆயிடுச்சு நம்ம தோக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்க பவுலிங்கை பத்தி சொன்னீங்க, பும்ரா அவரு ஒருத்தர் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தாரு. மொத்த பிஜிடிலேயே 32 விக்கெட்ஸ் எடுத்து மேன் ஆஃப் த சீரியஸா வாங்கியிருக்காரு. அப்புறம் போலன், அவர் பாருங்க அசல்வுட்டுக்கு ரிப்ளேஸா வந்தாரு. அவரு இப்போ டீம் வந்து எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மொத்தமா பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த பிஜிடில. மற்றபடி யாருமே சாட்டிஸ்ஃபைடா பண்ணல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. நீங்க ஸோ இந்த சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நான் அப்புறம் கேட்க 2 பேருமே வந்து 3-2ன்ற மாதிரி இந்தியா வின் பண்ணுவாங்க. இந்த சீரியஸை, பிஜிடி சீரியஸை வின் பண்ணி WTC ஃபைனல் போவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், அதுவும் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஒரு ஒயிட் வாஷ்லேருந்து வந்து நம்ம எதிர்பார்க்காத போது ஒரு பெத்தில் ஒரு வின் பண்ணாங்க. ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 3-2 வின் பண்ணிடுவாங்க, அதுக்கும் மேலே கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அது நம்ம கொஞ்சம் குறைச்சி எடை போட்டோமோன்னு தோணுது அந்த வின் பண்ண அப்புறம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து எப்படினாலும் கம்பேக் கொடுப்பாங்க, அதுவும் பயங்கரம் மரணமாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் நிறைய. இருந்தாலும் வந்து அது ரியலாக திருப்பி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியா சொல்லணும்னா அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாடினாங்க. ஸோ அதனால ஜெயிச்சுட்டாங்க. அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம பக்கம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சீரீஸ் த்ரூ அவுட் சீரீஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேட்ச்ல கூட இருக்கிற 11 பிளேயர்ஸ் வச்சு ஆடல. ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினவங்களே அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல 11 பிளேயர்ஸோட போல.
ஸோ அவ்வளோ வந்து நம்ம ஒரு கொலாப்ஸோட தான் போனது ஒரு ஒரு மெயின் ரீசனா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து எங்கேயுமே வந்து அவங்க என்ன சொல்றது லாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரா பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட்லயே ஆடல அவங்க. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா வின் பண்ணணும், அப்புறம் வந்து அவங்க நம்ம தான் பெரிய ஆளுங்க, நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி, நம்ம தான் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ், அந்த அந்த மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஆனா இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்ல. அப்பப்போ வந்து டவுன் ஆயிட்டு இருந்தாங்க, ஷோல்டர் டவுன் ஆச்சு. அப்புறம் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் கொஸ்டின் இருந்துச்சு. அப்புறம் பும்ராக்கு போச்சு, பும்ராக்கு இன்ஜுரி, அப்புறம் வந்து கோலி வந்தாங்க. 3 கேப்டன் வந்துட்டாங்க இந்த ஒரு சீரீஸ்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சீரீஸ் ஃபுல்லா ஒரு பிளான் இல்லாம வந்தா கண்டிப்பா இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ண கண்டிப்பா அவங்க டிசர்வ் தான். அவங்க வந்து அதுக்கு எந்த விதமான குறைச்சும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க இப்போ 2014-15 நம்ம கிட்ட வந்துச்சு இன்னும் பிஜிடி அந்த ட்ரோபி. பட் இப்போ மறுபடியும் நம்மளால ரிட்டைன் பண்ண முடியல. ஏன் கடைசி இந்த செகண்ட் செஷன் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருந்துச்சு ரிட்டைன் பண்றதுக்கு. ஆனா வாய்ப்பை தவற விட்டாங்க. நம்ம என்ன சொல்றது, நேத்து நம்ம ப்ரொடிக்ட் பண்ண 145 லீடுல இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 75-100 ரன்ஸ் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க கூட, ஒரு 200 பிளஸ் இருந்தா கூட பும்ராவை வச்சிருந்து வேணா அதை நம்ம வந்து கண்டெயின் பண்ணிருக்கலாம். ஆனா பும்ராவும் இல்லை, அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 200 ரன்ஸும் வரல. அப்படின்னும் போது நம்ம அங்கேயே நம்ம முடிவு பண்ணிக்கணும் அது வந்து இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியஸ் ஃபுல்லா பார்த்தா ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பும்ரா வந்து நம்ம பும்ரா விசஸ் ஆஸ்திரேலியா தான் பேசணும்னு நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா அந்த அளவு தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. சீரியஸ் லாஸ் ஆனாலும் அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்க, அப்பவே வந்து அவர் எந்த அளவு வந்து அவருடைய இம்பாக்ட் இருந்திருக்கு இந்த சீரியஸ்லன்ட்டு. பும்ரா மேல நிறைய ப்ரெஷர் போட்டோம்னு தான் தோணுது. இந்த சீரியஸ் ஃபுல்லா பும்ரா விசஸ் ஆஸ்திரேலியா, இதுதான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ்னு சொன்னா பும்ரா மட்டும்தான். மற்றபடி கொஞ்சம் ஜெய்ஸ்வால் ஒரு 150 பிளஸ், அப்புறம் கேஎல் ராகுல் கொஞ்சம் அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்ணாரு. முகமது சிராஜ் அதெல்லாம் வந்து நம்ம இது இவ்வளவுதான் எதிர்பார்த்தது இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எதிர்பார்த்தோம். நிதிஷ் ரெட்டி ஒரு நல்ல ஒரு ஃபைன் டே இந்த சீரீஸ் மூலமா. மற்றபடி வேற எதுவும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் வந்து பும்ரா கிட்ட வந்தாக்க, ஒருவேளை பும்ரா வந்து டீமை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பழைய டீம் மாதிரி கொண்டு வரும் ஒரு நம்பிக்கை. மற்றபடி இந்த டீம் எல்லாம் வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கோச்சஸும் வந்து கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வரப்போற சீரீஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நமக்கு டீம்ல வந்து நிறைய காம்பினேஷன் மிஸ் ஆச்சு. கேப்டன் மேல சொன்னீங்க, கோச் மேல சொன்னீங்க. பட் நம்ம வந்து இந்த மேட்சை விட்டுட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, நான் இது ஓவராலா ஒரு சீரீஸாவே நான் பார்க்கும்போது என்னன்னா, எனக்கு ஒரு பல விஷயங்கள் தோணுது. எப்படின்னா வந்து, என்ன பேசிஸ்ல நீங்க வந்து டெஸ்ட் பிளேயர்ஸை சூஸ் பண்றீங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. ஏன்னா நீங்க 2020 வந்து ஐபிஎல் வச்சு எடுக்கிறீங்க, தட்ஸ் ஃபைன், நீங்க அப்படிதான் எடுக்கணும். ஓடிஐ கூட சம்டைம்ஸ் நீங்க ஐபிஎல் கம்பேர் பண்ணி எடுக்கிறீங்க, ஓகே எடுத்துக்கோங்க. பட் டெஸ்ட் பிளேயரை நீங்க என்ன கம்பாரிசன் பண்ணி எடுக்கிறீங்கன்றது மட்டும்தான் என்னோட ஒரு கொஷினா இருக்கும். நான் இந்த பிளேயர்ஸ் மேல வச்சே பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு சுப்மன் கில் உள்ள வந்தாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாரு, நிதிஷ் ரெட்டி வந்தாரு, ஹர்ஷித் ராணா, பிரசீத் கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் உங்களுக்கு இருக்காங்க. இது எல்லாமே நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க எல்லாம் யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்றதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த பேசிஸ்ல செலக்ட் ஆனாங்கன்றனா, ஏன்னா நீங்க ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு சீரீஸ்க்கு போகும்போது இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க கூடாதான்னா கண்டிப்பா கொடுக்கணும். பட் நீங்க ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு சீரீஸ்க்கு போகும்போது நீங்க உங்க டொமஸ்டிக்ல ரஞ்சி டிராபின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ரஞ்சி டிராபி வந்து நம்ம டொமஸ்டிக்ல ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த ரஞ்சில ஆடி நம்ம உள்ள வர்றது. ஸோ அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2018 இருந்து 2024 வரைக்கும் நான் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாட்ஸ் படி நான் எல்லாவோட டாப் பர்ஃபார்மன்ஸும் நான் சொல்றேன். இந்த பிளேயர்ஸ் யாராவது நீங்க டெஸ்ட் டீம்ல பாத்திருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. 2018 வந்து மிலிந்த் குமார், ஜாப்பர், இவர் யாரு, ரிங்கு சிங், இவங்க 3 பேர் தான் டாப் ஸ்கோரர். ஐ திங்க் இவங்க 3 பேரும் டெஸ்ட் டீம்ல இருந்ததில்ல. வாசிம் ஜாப்பர் இருந்தாரு, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 2019 வந்து ராகுல் தலால், தருண் கோலி, புனித் பிஸ்ட் எல்லாருமே 1900 ரன்னுக்கு மேல அடிச்சவங்க. 2022-21 சர்ப்ராஸ் கான், ரஜாத் பட்டிதார், சேத்தன் பிஸ்ட். 2023-24 மயங்க் அகர்வால், ஆர்பிஸ் வஸ்டவா, அனுஸ்டப். 2024 ரிக்கி பாய், சச்சின் பேபி, சித்தேஸ்வர் புஜாரா. இதுல இருக்கிறதுல புஜாரா
சர்ப்ராஸ் கான், வாசிம் ஜாப்பரை தவிர நீங்க யாருமே டெஸ்ட் டீம்ல இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து ஒரு லாஸ்ட் 6 வருஷம் ரஞ்சி டிராப்ல ஹையஸ்ட் ஸ்கோரர். விக்கெட் பாத்துக்கோங்க, விக்கெட் அதிகமா எடுத்தவங்க ஹர்ஷ் துபே, நபி, நிஷுக் பிர்லா வந்து 2018 அதிக விக்கெட் எடுத்தவங்க. ஜெய்தேவ் உனத்கத், சஞ்சய் யாதவ், ஹர்ஷல் பட்டேல் வந்து 2019 அதிக விக்கெட் எடுத்தவங்க. சம்சி முலானி, குமார் கார்த்திகேயா, ஷபாஷ் நதீம் 2020-21 அதிக விக்கெட் எடுத்தவங்க. 22ல ஜலஜ் சக்சேனா, ஷாம்ஸ் முலானி, கிருஷ்ணா சிங், கிஷான் சிங் அப்படின்ற ஒருத்தர், இவங்க அதிக விக்கெட் எடுத்தவங்க. சாய் கிஷோர், கௌரவ் யாதவ், அஜித் ராம் இவங்க வந்து 2024 அதிக விக்கெட் எடுத்தவங்க. ஸோ இந்த பவுலர்ல நீங்க டெஸ்ட் டீம்ல ஆடினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உனத்கத் ஆடி இருக்காரு, ஒரு மேட்சோ 2 மேட்சோ எனக்கு தெரிஞ்சு. அதை விட்டுட்டு நீங்க யாராவது இதுல இருக்கிறவங்க டெஸ்ட் டீம்ல இருந்தாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. கிட்டத்தட்ட நான் சொல்றது நாட் ஃபார் 1 இயர், இது வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ரஞ்சி ரெக்கார்ட். ஒவ்வொரு வருஷமும் டாப் விக்கெட் எடுத்தவங்க, ஒவ்வொரு வருஷமும் டாப் ரன் அடிச்சவங்க. அதை விட்டுட்டு அதிகமா விக்கெட் எடுத்தது யாரு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே டெஸ்ட் ரஞ்சி டிராப்ல வந்து அதிக விக்கெட் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரும் பாத்தீங்கன்னா உனத்கத் 298 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷி தவான் 286 விக்கெட் எடுத்திருக்காரு. வினய்குமார் 274 விக்கெட் எடுத்திருக்காரு. அசோக் டிண்டா 220 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜலஜ் சக்சனான்ற பிளேயர் தான் ஸ்பின்னரு, 360 விக்கெட் எடுத்திருக்காரு ஓவரால் ரஞ்சி டிராப்ல. இந்த 5 பேர்ல ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து கூட இன்னும் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் ஆடலன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து அப்ப எதுக்கு ரஞ்சி, எனக்கு அந்த ஒரு கொஸ்டின், அப்ப எதுக்கு ரஞ்சி டிராபி? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரஞ்சி டிராபி? நான் ஒரு 30 பிளேயர் சொன்னா இதுல வந்து 3 பிளேயர் 4 பிளேயர் தான் இது வரைக்குமே. நீங்க புஜாரா விட்டுட்டு பாருங்க, மத்த இருக்கிற அந்த 30 பிளேயரும் சேர்ந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் ஆடிருப்பாங்க. ஒரு 5ல இருந்து 10 தான் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மிச்சம் விளையாடுறதில்ல. அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரஞ்சி டிராபி? ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து இந்த லாஸ்ட் டிகேட்லயே வந்து இந்தியா வந்து அந்த பெரிய லாஸ்ன்றது ஒண்ணு வந்து சந்திக்கல. அதனால வந்து இவங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து இவங்க கண்டிப்பா இவங்க வந்து இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுலன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே பரவாயில்ல, நீங்க பிளேயிங் 11ல தேவையில்ல, பிளேயிங் 15ல கூட இருந்ததில்ல, பிளேயிங் 16ல கூட இருந்ததில்ல இது வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம். சோ நீங்க எதுக்கு ரஞ்சி வச்சிருக்கீங்க? சுந்தரோட क्वेश्चन வந்து அதுதான். ரஞ்சி எதுக்கு ஆடுறோம், பிளேயர்ஸா சூஸ் பண்ணாம எதுக்கு ஆடுறோம்ன்ற மாதிரி தான் உங்க क्वेश्चन இல்லையா? இந்த பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸால உங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ ரஞ்சி டிராபினால உங்களுக்கு என்ன யூஸ்? எதுவுமே கிடையாது. நான் வந்து எல்லா பிளேயருமே ஏன் எடுக்கலன்னு கேட்கல, இதுல இருந்து ஒரு பிளேயர் உங்களால எடுக்க முடியலையா? நீங்க வந்து ஐபிஎல் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் உங்க டீம் உங்க கொல்கத்தாவுக்கு நல்லா பண்ணா ஹர்ஷித் ராணா உள்ள வந்துடுறாரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நல்லா பண்ணா நிதிஷ் ரெட்டி உள்ள வந்துடுறாரு, பிரசித் கிருஷ்ணா வந்து இவருடைய ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்லா பண்ணா உள்ள வந்துடுறாரு. என்ன இது டெஸ்ட் மேட்சா இல்ல ஐபிஎல் பேஸ்டு? கோச் நீங்க கேகேஆர் வின் பண்ண உடனே கோச்சா உள்ள வரீங்க. நீங்க என்ன செனா கண்ட்ரில ரெக்கார்டு வச்சிருக்கீங்கன்னு கோச்சா வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இருந்தாரு, அவருடைய ரெக்கார்ட்ஸ் வேற லெவல். இவரு ரவி சாஸ்திரி இருந்தாரு, அவரோட ரெக்கார்ட்ஸ் வேற லெவல். உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க, என்னன்னா 10 வருஷமா இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணிட்டே வர்றதுனால நம்ம இதை பார்க்கலன்னு சொல்றேன். அந்த 10 வருஷத்துக்குமான கொஸ்டின் தான் நான் கேட்கறேன். அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ஏன்னா ஃபார்ம்ல இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனா அந்த 10 வருஷம் நீங்க பிளேன் லெவல்ல தேவையில்லைங்க, ஸ்குவாட்ல கூட இந்த 15 பேர் 16 பேர்ல கூட இவங்க இருந்தது இல்ல. அதுதான் என்னுடைய கொஸ்டின். நீங்க எந்த பேசிஸ்ல எடுக்கிறீங்கன்னே தெரியல. சோ இதை விட்டுட்டுங்க. செகண்ட் கோச்சுக்கு வரோம். ரஞ்சி ட்ரோபில ஆடியும் யூஸ் இல்லைன்னா பிளேயர்ஸ் வர்றது கூட கம்மியாயிடும். ரஞ்சி ட்ரோபிக்கு ஐபிஎல்க்கே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு T20க்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா இப்ப நான் சொன்ன பிளேயர்ஸ் அவங்களும் உயிரை கொடுத்து தான் ஆடி இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. எப்படியாவது ஒரு இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்காதான் தான் ஆடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆடும்போது இவ்வளவு பிளேயர்ஸ் நான் பேரை சொன்னா உங்களுக்கே இந்த பிளேயர்ஸ் ஈவன் எனக்கே இந்த ஸ்டாட்ஸ் எடுக்கும்போது இந்த பிளேயர்ஸை பத்தி தெரியலங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப ரஞ்சி ரெக்கார்டுக்கு என்ன, ரஞ்சி பிளேயர் பிளே பண்ணும்போது உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து நீங்க கோச்சுக்கு போங்க. நீங்க கேட்ட மார்னே மார்க்கெல கொடுத்தாச்சு. ரயான் டஸ்கட்டேன்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு, டஸ்கட்டேன்ட்டு. அவர் வந்து இது வரைக்கும் யாருன்னே தெரியாது, அவர் கோச்சா இருக்கிறார், அசோசியேட்டா இருக்கிறார், பேட்டிங் அசோசியேட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க திலீப் ரெட்டி அவர் முன்னாடி ஃபீல்டிங் கோச்சா தான் அவரே கண்டினியூ பண்ணாச்சு. அடுத்து கௌதம் கம்பீர், அபிஷேக் அவர் ஒரு கோச்சு. ஸோ இவங்க எல்லாருமே எப்படி வந்தாங்கன்னா கொல்கத்தா நல்லா வின் பண்ணிட்டாங்க போன வருஷம். இந்த கோச் கம்பீர் உள்ள வந்த உடனே எனக்கும் இவர் தான் கோச்சுன்னு கேட்டாச்சு. நீங்க கேட்கறது எல்லாமே கொடுக்கப்படுதுங்க. நீங்க கேட்ட பிளேயரும் கொடுக்கப்படுது. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்குற அந்த எல்லா
அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னா லாஸ்ல தான். ஏன்னா அந்த ஃபெசிலிட்டி வச்சு நீங்க நிறைய கப்புன்னு பண்ணீங்கன்னு பார்த்தா எல்லா ரெக்கார்டும் உடைக்கிறீங்க. இந்தியாவுடைய ரெக்கார்டு 27 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட ஸ்ரீலங்கா சீரீஸ் வின் பண்றாங்க. 36 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட டெஸ்ட் மேட்ச் வின் பண்றாங்க. நம்ம இது வரைக்கும் ஒயிட் வாஷ் ஓம்ல ஆனதே இல்லை. நான் ஒரு டபுள் டிஜிட்ல நம்ம இந்தியன் கிரவுண்ட்ல அவுட் ஆனதே கிடையாது. எம்சிஜில 10 வருஷம் கழிச்சு தோக்குறோம், எஸ்சிஜில 10 வருஷம் கழிச்சு தோக்குறோம், பிஜிடியே 10 வருஷம் கழிச்சு இழக்கிறோம். 2 டைம் WTC ஃபைனல் போயிட்டு 3வது டைம் WTC ஃபைனலுக்கு போல. ஸோ எவ்வளவு கொஸ்டின் மார்க். இது எல்லாமே எவ்வளவு நாளுக்குள்ள தெரியுமா? இந்த 6 மாசத்துக்குள்ள நான் சொல்றது. நான் வந்து கம்பீர குறை சொல்றேன்னு நினைக்கிறேங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள நடந்தது எல்லாமே, இந்த 6 மாசத்துக்குள்ள நடந்த சீன்ஸை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க. கேப்டனை பத்தி சொன்னீங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க. பேட் கமின்ஸ் கேப்டன். உஸ்மான் கவாஜாவும் மெக்ஸ்வினி கான்ஸ்டாஸ் எல்லாரும் சேர்த்து என்ன ஆடினாங்களோ அதேதான் ராகுல் SSV ஜெய்சாலும் ஆடினாங்க. எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க டாப் ஆர்டரும் உஸ்மான் கவாஜா வந்து 190 ரன் தான் அடிச்சிருக்காரு. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே 10 இன்னிங்ஸும் ஆடி. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கான்ஸ்டாஸா ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச் ஆடி. நீங்க மெக்ஸ்வினி ஒரு 90 ரன் அடிச்சிருக்காரு. அவ்வளவுதான் ஓவராலா. அவங்களுடைய டாப் ஆர்டரும் அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. வா அதே டீம் கூட விளையாடுவோம். அவங்களோட ஒரே சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் இல்ல, அதனால நீங்க போலண்டை கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் 4 மேட்ச்ல ஆட வச்சுட்டு சரி ஒரு யங்ஸ்டருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும், வெப்ஸ்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. அவங்க ஸ்பின்னரை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், நேத்தன் லியன் மட்டும்தான் அவருடைய ஸ்பின்னர். நீங்க எத்தனை ஸ்பின்னர் கூடனாலே ஆடுங்க, நான் ஒரே ஒரு ஸ்பின்னர் கூட தான் போவோம். நேத்தன் லியன் முடிஞ்சிருச்சு. அவர் விக்கெட் எடுக்கல, அதெல்லாம் என்னுடைய கன்சர்னே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அஸ்வின், செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர், செகண்ட் மேட்ச்ல அஸ்வின், 3வது மேட்ச்ல ஜட்டு, 4வது 5வது மேட்ச்ல 2 பேருமே. SCGல இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட்ல யாராவது 2 ஸ்பின்னர் கூட போவாங்களா? ஆக்சுவலி வந்து இவங்க 2 ஸ்பின்னரோட போறதுக்கான ரீசன் வந்து பவுலிங்காக எல்லாம் இல்ல, பேட்டிங்காக தான் போயிருக்காங்க. ஏன்னா பேட்டிங்ல யாருமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு. நம்ம பேட்டிங்ல ஒழுங்கா பண்ணலன்றது ஓகே, நீங்களே முடிவு எடுத்துறீங்க அப்போ நம்ம பேட்டிங் சரியில்லைன்ட்டு. அதனாலதான் நான் வந்து 5, 6, 7 வந்து ஸ்பின்னரை கொண்டு போறேன். இப்போ நீங்க அவங்கள எதுக்காக எடுத்துட்டு போறீங்கன்னா, நீங்க பரவாயில்ல, இப்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் என்ன பெருசா வந்துருச்சு. எல்லாம் 2 பேரும் 50, 100 அடிச்சாங்க. 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் தான். 4 பாஸ் பாலரோட அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. வெப்ஸ்டர் பியூர் பாஸ் பாலரா ஆடினுக்கிறாரு. நீங்க நிதிஷ் ரெட்டி வந்து என்ன சொன்னீங்கன்னா, அவர் நாங்க ஃபாஸ்ட் பாலரா கன்சிடர் பண்றோம்னு சொன்னீங்க. 5 மேட்ச் சேர்த்து 40 ஓவர் தான் போட்டிருக்காரு. வெப்ஸ்டர் ஒரே மேட்ச்ல 17 ஓவர் போட்டுக்கிறாரு. புரியுதுங்களா கால்குலேஷன் எப்படி இருக்குதுன்ட்டு? அவங்களோட ஓவரால் சேஞ்சஸே 2, 3 தான். வெப்ஸ்டர் எல்லாம் அந்த டீமுக்கு வந்துட்டு மிச்சல் மார்ஷ் பிளேஸ எப்படி ரிப்ளேஸ் பண்ணாரு பாருங்க. அழகா ஒரு 2 இன்னிங்ஸ்மே அவர்தான் சூப்பரா பிளே பண்ணாரு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அவர் 50+ ரன் அடிக்கலன்னா மேபி இன்னும் கம்மியா தான் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. சோ அவர் எந்த மாதிரி ஆடுறாரு, ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. ஒரு 17 ஓவர் 18 ஓவர்ஸ் பக்கம் போட்டிருக்காரு. நல்லாவே போட்டார். ஒரு பாஸ் பவுலர் எப்படி போடுவாரோ அந்த மாதிரி. நீங்க நிதிஷ் ரெட்டி கூட்டு போயிட்டு நாங்க அவரை ஆல்ரவுண்டரா பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 5 மேட்சுக்கு 44 ஓவர் போட்டுச்சிருக்கீங்க. என்ன லாஜிக்? எப்படி நீங்க எந்த மாதிரி டீமை கட்டமைக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நம்ம வந்து பியூர்லி பயாஸ், நம்ம கிரிக்கெட் வந்து பியூர்லி பயாஸ் நோக்கி போயிட்டு இருக்குங்க. அதான் உண்மை. எனக்கு வந்து ஹர்ஷித் ராணா பிடிக்கும்னா எனக்கு டீம்ல வேணும். அவர் ஆடுறாரு ஆடலாததெல்லாம் செகண்ட். எனக்கு சுப்மன் கில் பிடிக்கும்னா எனக்கு அவர் நான் ஆடுவேன். எனக்கு நிதிஷ் ரெட்டி பிடிக்கும்னா நான் அவரை ஆடுவேன். என்ன பேசிஸ்ல நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா, நான் சுப்மன் கில் இப்பயும் சொல்ல இந்தியாவில அவர் கிங் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்பின் பிட்ச்ல அவர் ஆடுறாரு, இல்லைன்னு சொல்ல வரல. செனா கண்ட்ரில நீங்க எந்த மாதிரி டீம் காம்பினேஷன் எடுத்துன்னு போனோம்னா வின்னிங் காம்பினேஷன் தான் எடுத்துன்னு போனோம். அவர் இந்தியாவில் நல்லா பண்றதுனால எடுத்துன்னு போக முடியாது. 11 மேட்ச்ல ஒரே ஒரு 50 வச்சுக்கிட்டு எல்லாம் செனா கண்ட்ரில் ஒண்ணுமே பண்ண முடியாதீங்க. நீங்க தான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ராகுலும் இஷ்டத்துக்கும் சேஞ்ச் பண்றீங்க. அவரு ரோஹித் சர்மாவை நீங்க 3 மேட்ச் ஆட வச்சிட்டீங்க. 5வது மேட்ச் அவர் ஆடும்போது அவரை நீங்க கில் எடுத்து வந்து என்ன யூஸ்? அதேதான் ரோஹித் சர்மா பண்ணாரு. சுத்தமா கான்ட்ரிபியூஷனே வரல. சோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க அந்த சைடு ஒரு பேட் கமின்ஸை பாருங்க. 165 ஓவர் நம்ம போட்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட 5 மேட்ச் சேர்த்தி 165 ஓவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. எந்த குறையும் சொல்றது இல்ல யார் மேலவும். பேட் கமின்ஸ் எல்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அவர் எல்லாம் லெஜெண்டா போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வின் பண்ணாத கப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ WTC வின் பண்ணியாச்சு, T20 வின் பண்ணியாச்சு. இப்போ இந்த BGT 10 இயர்ஸ் விட்டு ரிட்டர்ன் பண்ணி இது திருப்பி எடுத்துக்கிட்டாச்சு. அவர் வின் பண்ணாத ஏதாவது ஒரு சீரியஸ் இருக்குன்னா சொல்லவே ஆசஸ் வின் பண்ணியாச்சு. அவர் வின் பண்ணாத சீரியஸே இல்ல. இல்லங்க அவங்க வந்து எப்படி சொல்றேன்னா
யாரையும் குறை சொல்றதுல. அவருடைய கோச் உங்களுக்கு நான் அன்னைக்கு முன்னாடி வீடியோல கேட்ட ஒரு கோச் பேர் கூட ஆமா உங்களுக்கு இப்ப தெரியாதுன்னு வரைக்குமே சொல்லிட்டேன். தெரியாது. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். அவங்க என்ன கிரிக்கெட்டா விளையாடுறாங்க, பயாஸ் பண்றதுல. இங்கதான் ஒரு டீம் பிளேயரை நீங்க தூக்கிட்டு உடனே அடுத்த நாள் ஃபுல்லா ட்விட்டர் ஃபுல்லா அவர் பண்ணாதது என்ன, இவர் பண்ணாதது என்ன, அவர் பண்ணாத பண்ணும்போது எல்லாருமே புகழுவாங்க, பண்ணாத போது எல்லாருமே திட்டதாங்க செய்வாங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்க அவர் நல்லா பண்றாரு, கிரிக்கெட்ல நல்லா பண்றாரு, செஞ்சுரி அடிக்கிறாரு, விக்கெட் நல்லா எடுக்கிற போது நம்ம எவ்வளவு புகழ்றோம் அவரை. அவர் பண்ணாத போது அந்த அந்த அவர் குறை சொல்லும் போது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம அங்க வந்து முட்டு கொடுத்துருந்தாங்கிறோம், வாட் எ பிளேயர் அது இதுன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் அந்த சீனே கிடையாது. ஒரு 5 சீரீஸ்ல அப்படி இப்போ நீங்க 3 மேட்ச் கண்டினியூவா நீங்க சான்ஸ் கொடுத்ததுனால்தான் ஸ்டீவன் ஸ்மித் சதம் அடிச்சாரு. ஒரே பொசிஷன்ல தான். நீ என்ன வேணா பண்ண, நீ எங்கதான் ஆடணும் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம வந்து இங்க எப்படி சொல்றதுன்னா, அதான் முன்னாடியே சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து பயஸ்ல தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதை வச்சு அவங்க இன்னைக்கு மேல இந்த கிரிக்கெட் டீம் எப்படி கொண்டு போறாங்கன்றதான் மேட்டர். ஏன்னா நீங்க இனிமேலாவது யோசிக்கணும், இனிமேலாவது புதிய பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லா பிளேயருமே ஐபிஎல் இருந்து எடுத்துட முடியாதுங்க. ஒரு சிலர் வந்து நீங்க ஐபிஎல் வச்சே கூட எடை போடலாம், இந்த பிளேயர் வந்து டெஸ்ட்ல செமையா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா பிளேயரும் அப்படி பண்ண முடியாது. சர்ஃப்ராஸ் கான் அவ்வளவு ரெக்கார்டு வச்சிருந்தாரு, அவர் ஏன் உட்கார வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு 3 என்ன மேட்ச்ல 4 தோணுதுன்னா, விக்கெட். எனக்கு ஒரே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒரு T20 மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருந்து எடுக்கணும்னா ஒரு பவுலர்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் நம்மளால, ஒரு டீசெண்டா. ஆனா பேட்ஸ்மேன் வந்து T20 இருந்து எடுக்கிறதுன்றது வந்து அது ஒன்றும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு தோணுது டெஸ்ட் மேட்ச்க்கு. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ன்றது வந்து ஒரு பொறுமையா இருக்க வேண்டிய மேட்ச், ஒரு பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு ஃபார்மேட்டு. ஒரு 2 days 3 days எல்லாம் வந்து நின்று ஆட வேண்டியது இருக்குது. அதுல ஒரு அது ஒரு டெஸ்ட் மேட்ச்னாலே அது ஒரு டெஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய எல்லா பிசிக்கல் மென்டல் எல்லாமே. அப்படின் போது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு T20ல வந்து நல்லா இது பேட்டிங் பண்றாங்கன்றதுக்காக எடுத்துட்டு வந்தாக்க அது வந்து டெஸ்ட் மேட்ச்ல சோபிக்காதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு விஷயம் நீங்க அழகா சொன்னீங்க. என்னன்னா இப்போ நீங்க ஜஞ்சில தான் எடுத்துட்டு போறீங்க, நீங்க டொமஸ்டிக்கா எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த வருஷம் புஜாராவை எடுத்துட்டு போயிருக்கலாம். 830 ரன் அடிச்சிருக்காரு. டாப் 3ல அவர் தான் இருக்காரு ரஞ்சில. இன்னைக்கு டாப் 3ல ரஞ்சில அவர் தான் டாப் 3 ஸ்கோரர்ல இந்த வருஷம். ஆல்ரெடி பிஜிடி போயிட்டு 3 சீரீஸ் ஆடின அவரு இந்த வருஷம் ரஞ்சிலும் நல்லா பண்ணிருக்கும் போது எடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன உங்களுக்கு அதுல கில்ட்டி? 36 வயசு ஆயிட்டா நீங்க எடுக்க மாட்டீங்களா? 37 வயசு எடுக்க மாட்டீங்களா என்ன? இல்ல கோச் வந்து கேட்டாரு, இவங்கதான் வந்து செலக்ஷன் இது ஸ்குவாட் தான் வந்து வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி கோச் சொன்னாரா, இதெல்லாம் உள்ள என்ன நடக்குதுன்னா தெரியாது. பட் நான் சொல்றேன், நீ என்ன இப்ப யங் பிளட் தான் அங்க போய் அச்சீவ் பண்ண முடியுமா என்ன? இந்த நீங்க சுப்மன் கில் ரோல அங்க புஜாராவோட இன்னும் யாருங்க சிறப்பா செய்வாங்க? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் ஃபார்ம் அவுட்பா, அவர் எதுவுமே ஆடல, லாஸ்ட் 2 வருஷம் ஒரு டொமஸ்டிக் ரெக்கார்டு கூட சரியில்லைன்னா ஓகே, அக்செப்டபிள். இந்த வருஷம் டாப் 3 ஸ்கோரர் அவர் தாங்க இருக்காரு. ஒரு 200 அடிச்சிருக்காரு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்பர் 3 ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அவரு. அவரை விட உங்களுக்கு ஒரு பாலா எல்லா பக்கம் விக்கெட் போனா நான் நிப்பேன்டா, 200 பாலுக்கு 30 ரன் அடிச்சுப்பா நிப்பாரு. அதுதான் வேணும் இங்க ஆஸ்திரேலியன் பிச்சுக்கு. ஸ்பின் பவுலிங்க்கு வெளியே வந்து ஸ்லிப் கேட்ச்ல ஸ்மித் கிட்ட அவுட் ஆகுறதெல்லாம் அசிங்கம். அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். அது பேரு டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல. உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப சாம்பியன்ஸ் டிராபி வரப்போகுது, புரியுதுங்களா? சாம்பியன் டிராபி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எப்படியும் கோலி, ரோஹித் எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. பும்ரா எல்லாருக்குமே இன்னொரு 2 மாசம் கிரிக்கெட் இல்ல. ஆனா நீங்க சாம்பியன்ஸ் டிராபிக்கு எப்படி டீம் எடுத்துட்டு போவீங்களா? சேம் தான். கருண் நாயர் இன்னைக்கு சாம்பியன், இப்ப அவர் விஜயா சார் ஆட்டுக்கிறாரு. விஜயா சாரோட 5 மேட்ச்ல 4 சதம், ஆவரேஜ் 550. அதான் விக்கெட் ஆகாம ரெக்கார்ட். ஆவரேஜ் 550 வச்சுக்கிறாரு. நீங்க முடிஞ்சா அவர் எடுத்துட்டு போங்க. முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் என்ன பிளேயர், அவருக்கு என்ன ஃபேம் இருக்கு? ஃபேம் வச்சுதான் நீங்க டீமையை செலக்ட் பண்றீங்க. நிஜமா நீங்க போய் நடக்குது போல இருக்கு. நீங்க நிஜமா போயிட்டு இப்ப விஜயா சார் பாருங்க, 550ங்க ஆவரேஜ். 5 மேட்ச்ல 4 செஞ்சுரி. நீங்க மறுபடியும் கில்லு தான் உங்களுக்கு ஓப்பனிங், இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான், ரோஹித் சர்மா தான். 1 நீங்க ஒரு யாரோ ஒருத்தர் போறீங்க, 2 கோலி வர போறாரு. அதுக்கு அடுத்து வந்து அப்படியே வழக்கம் போல ராகுல் இப்படிதான் பில் பண்ணி போறீங்க. என்ன மயங்க் அகர்வால் 2வது ஹையஸ்ட் ரன் கேட்டர் அவர் தான், 459, 450 சம்திங் ரன் வருது. இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பார்க்கல, நீங்க சும்மா ஸ்குவாட்ல எடுத்துட்டு போங்க. முடியாது. அவங்களுக்கு எந்த ஃபேமும் இல்ல. அவங்க ஃபேம் இல்ல, அவங்களுக்கு யாருடைய பயசும் இல்ல. அப்புறம் எப்படி விளையாடுவாங்க? சோ அததான் சொல்றேன், நம்ம ஓவராலா பார்த்தா
இது வந்து இந்தியன் கிரிக்கெட்டை நிஜமா சொல்றேன் ரொம்ப டவுன்ஃபால் கொண்டு போவாங்க. மேபி அவங்க போயிட்டு இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணலாம். நம்ம சொல்றதெல்லாம் அப்ப எடுத்து போட்டு நீங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் ரியல் ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு. நீங்க டொமஸ்டிக் ஆடுறீங்க, டொமஸ்டிக் ஆட வைக்கிறீங்க, விஜயசார் ஆட வைக்கிறீங்க, துலிப் டிராப் ஆட வைக்கிறீங்க, ரஞ்சி டிராப் ஆட வைக்கிறீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேஜர் ஸ்பின்னர் யார் இத்தனை வருஷமானு பார்த்தா அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா தான். வாஷிங்டன் சுந்தர், அதுக்காக வாஷிங்டன் சுந்தர் வரவே கூடாதுன்னா வரணும். வாஷிங்டன் சுந்தர் எந்த பேசிஸ் எடுத்தீங்க? அவர் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு இனிமேல் யார் ஸ்பின்னை வந்து அந்த இடத்த பில் பண்ண போறாங்க? அதுக்கு யாராவது பேக்கப் வச்சிருக்கீங்களா? கருபடியும் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்னு சொல்றீங்க. அப்போ இந்த நான் சொன்னால அந்த ஸ்பின் பவுலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜலத் சக்சேனா, அப்புறம் ஷம்ஷி முலானி, இவங்கெல்லாம் எதுக்கு அப்ப ரஞ்சில வந்து கண்டினியூவா வருஷம் 45 விக்கெட் எடுக்கணும்? அதான் இது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் ஆடிட்டு போலாமே. அவங்களும் ஒரு நாள் சான்ஸ், இந்தியன் கிரவுண்ட்ல ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் தானே ஆடுவாங்க. சோ இதுதான் ஆக்சுவலி ரியாலிட்டி. நம்ம ஆதங்கத்தெல்லாம் கொட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நான் ஒரு நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே, இப்போ இன்னைக்கு கம்பீர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். நாங்க வந்து எல்லா சீனியர் பிளேயர்ஸையும் டொமஸ்டிக் ஆட வச்சு கூப்பிட்டு வரலாம்னு இருக்கோன்ட்டு. டொமஸ்டிக் ஆடி இருக்கிறவங்களுக்கு என்னையா பண்ண போறீங்க? ஃபார்ம்ல இல்லாதவங்களே டொமஸ்டிக் அனுப்புவாங்களா? திரும்ப ஃபார்ம் கொண்டு வந்து திரும்ப அவங்களே எடுத்துட்டு வருவாங்களாம். அப்ப அங்க ஆடிட்டு இருக்கிறவங்களா என்ன இது? என்ன இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சதுமே பாட் கமின்ஸ் அங்க சொன்னாரு, எங்களுக்கு வந்து இந்த வீக் நாங்க தோத்துட்டோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம், அது வந்து எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, நாங்க வந்து நம்பர் 1 டீம், எங்களுக்கு எப்படி கம்பேக் கொடுக்கணும்னு தெரியும்னாரு. அவர் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. இல்ல நான் ஆஸ்திரேலியன் பக்கமே போல. நம்ம ஆஸ்திரேலியனுடைய ஆஸ்திரேலியனுடைய மென்டாலிட்டியே வேற. அது நம்ம வந்து அவங்க சைடு போனோம்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படி இருக்கு. அவர் அப்படி சொல்லி கம்பேக் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நம்ம சைடுல யாருமே இல்லையே. ஒருத்தர் வந்து வாயால பேசிட்டா சக்சஸ் ஆயிட முடியாது. இருக்கணும், சரக்கு இருக்கணும் அங்க அவங்க கிட்ட. அவர்கிட்ட இருக்காங்க. வெப்ஸ்டர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த சீரீஸ் முன்னாடி வெப்ஸ்டர் யாருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட அவர் ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல 900 ரன் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 25-30 விக்கெட் எடுத்து வச்சுக்கிறாரு. அதனாலதான் அவங்க ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வர்றாரு. எதன் மூலமா வந்த வெப்ஸ்டர் எடுத்துட்டு வந்தது அப்படிதான். ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல 900 ரன் அடிச்சிருக்காரு போன வருஷம். 26 விக்கெட் 30 விக்கெட் சம்திங் எடுத்திருக்காரு. அதனாலதான் அவர் ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல இருந்து உள்ள எடுத்து வந்து போடுறாங்க. அவங்களோட பேசிஸ் ஐபிஎல்ல பாக்கல, பிபிஎல்ல பாக்கல, வேற எதுவுமே பாக்கல. ஷெஃபீல்ட் ஷீல்ட் ஆடினாரு, நல்லா பண்ணாரு, தூக்கி வந்து உள்ள போட்டா இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டுக்கிறாரு. அவரால் நீங்க நம்ம தோத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 90 ரன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. டொமஸ்டிக்கா பாக்குறாங்க. அப்ப அவர் பேட் கமின்ஸ் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல, அவர் பேசலாம். நம்ம எதை வச்சு பேசுறோங்க? எதுவுமே பின்னாடி இல்லாம எல்லார்கிட்டையும் போற வரவங்க எல்லாம் சண்டையை அழுத்துட்டு முடியும் கிரவுண்ட்ல போயிட்டு. சோ நான் இப்படி அப்படின்ட்டு அது என்ன யூஸ்? உங்ககிட்ட நல்ல ஒரு அந்த டீம் இருந்தா நீங்க சண்டைக்கு போலாம், எல்லாமே பண்ணலாம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத ஆட்டிடியூட் மட்டும்தான் இருக்குது. அப்படி சொல்ல வரேன் நானு. நீங்க அந்த டொமஸ்டிக் விஷயம் இதெல்லாம் சொல்லிட்டான். ஸோ ஓவராலா நம்மளுடைய வாதகத்தை நம்ம கொட்டிட்டோம், இவ்வளவு விஷயம் இருக்குதுன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலும் இப்படிதான் நான் சூஸ் பண்ணோம், இப்படிதான் நான் போவோம்னு விளையாடினாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்தியன் கிரிக்கெட் வந்து கீழே போயிடும். இனிமேலாவது ஏதாவது ஒரு ஐ ஓப்பனரா இந்த டொமஸ்டிக் விளையாடுனவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் 2 பிளேயருக்கு ஒரு ஸ்லாட்டா ஃபில் பண்ணா மட்டும்தான் நான் வந்து அடுத்த, ஏன்னா இன்னொன்னு வந்து உங்களுக்கு 6 மாசம் இருக்கு. நீங்க ஜூனுக்கு இங்கிலாந்துக்கு போறதுக்கு. அங்க ஒரு 5 மேட்ச் சீரிஸ் இருக்கு. இங்க என்ன டஃப்போ அதே தான் அங்கேயும். இங்கேயாவது நம்ம சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம், அங்க இன்னும் சீரிஸ் கூட வின் பண்ணதில்ல. நம்ம இதையாவது நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாம். பிஜிடி 10 வருஷம் எங்ககிட்ட இருந்துச்சுடான்னு. அங்கெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. சீரிஸ் வின் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கிரிக்கெட்ல ஒரு 15 வருஷத்துல அவங்க கிட்ட நம்ம சீரிஸ் வின் பண்ணலாம். லாஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் இருந்துச்சு, 2-1 போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கோவிட் அந்த மாதிரி ஆயிட்டு திரும்ப ரோஹித் சர்மா தலைமையில போயிட்டு தோத்துட்டோம். ஓகே, அக்செப்டபிள். 2-2 டிராப் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கிட்ட நம்ம சீரிஸ் வின் பண்ணதே இல்லை. அங்க இதோட பால் ஸ்விங் ஆகும், அவங்க இதோட அதிகமா பண்ணுவாங்க. ரூட் எல்லாம் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு வரிசையா சதம் அடிச்சுக்கிறாரு. ஒரே சீரீஸ்ல 10 சதம் அடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இப்ப ஃபார்ம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஐடியாவோட போவீங்க? ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்சே கிடையாது. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் கிடையாது. ரோஹித் சர்மா விளையாடுவாரா? விராட் கோலி விளையாடுவாரா? ஜட்டு இருப்பாரா? ராகுல் கண்டினியூ பண்ணுவாரா? பந்த் இதே பாம்புல இருப்பாரா? எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இனிமேல் வர்றது எல்லாமே ODI 2020 மட்டும்தான். அப்ப என்ன டீமை சூஸ் பண்ணுவீங்க? எந்த மாதிரி அவங்க போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இதை பேசிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இல்ல இப்போ வந்துட்டு அவங்க இந்த ரஞ்சி டிராபியோ அந்த மாதிரி நம்ம லோக்கல்ல நடக்குதுன்னா அதை கண்டிப்பா அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்ப 2020னா அவங்க 2020க்கு அந்த டீம் பிளேயரை சூஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓடிஐக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஆனா டெஸ்ட்ன்ற போது இப்ப ரஞ்சி டிராபி ஆடுற பிளேயரை கொண்டு போனாங்கன்னா அதோட மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்.
அதை எப்படி பிளே பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ரஞ்சி டிராபி கண்டிப்பா இவங்க ஒரு கன்சிடர் பண்ணி அதாவது பிளேயர்ஸா சூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி T20 ODI பேஸ் பண்ணி நம்ம பிளேயரை செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இதே மாதிரி லாஸ் ஆகி தான் வந்து நிற்போம். ரஞ்சி டிராபின்னு சொல்றவங்கள டொமஸ்டிக்னு சொல்லலாம். ஓகே எஸ்கே நீங்க சொன்னா இப்ப நம்ம தான் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 1 or 2 days பேசுவோம், இல்ல மேக்ஸிமம் 1 week பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன் ட்ரோபி IPL போயிருவோம். அது எல்லாரும் மறந்துடுவோம். ஸோ இதுதான் நடக்க போகுது. அவங்க ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் இதுக்கப்புறம் யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண போறது இல்லை. இன்னும் 4-5 மாசம் ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 weeks முன்னாடி பேசுவோம். அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஒன்றும் ஸ்டெப்ஸ் எடுக்க போறது இல்லை. எனக்கு என்ன பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா, கண்டிப்பா வந்து கேப்டன்ஷிப் வந்து பும்ரா கையில கொடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு 2 ஃபேஸ் பவுலர் வந்து அவருக்கு ஒரு டொமஸ்டிக் ஒரு செனா கண்ட்ரில வந்து பிளே பண்ற மாதிரி ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே நமக்கு பிரச்சனை இருக்குது. எல்லா சைட்லயுமே நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்றத வந்து கொடுத்தாங்கன்னா அப்பதான் வந்து அந்த அட்லீஸ்ட் இங்கிலாந்துல போயிட்டு இந்த ஒரு மோசமான தோல்வி தவிர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம தான் இவ்வளவு பேசுறோம், அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பாப்போம், வெயிட் பண்ணி இல்ல பாப்போம். அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம வீடியோவெல்லாம் அவங்க பாக்குறாங்க, நம்ம என்ன பார்த்தா வச்சிருக்கிறோம். அதுக்காக சொல்ல ஒரு ஆதங்கம். ஏன்னா சீரீஸ் லாஸ் பண்ணதுனால மட்டும் நான் சொல்ல, சீரீஸ் வின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலே அது வந்து டேக் அவே நம்ம இந்தியன் டீம் போயிடுவோம். பட் பிரச்சனை என்னன்னா நம்ம எங்க ஃபண்டமெண்டலாவே எங்க நம்ம மேட்சை விட்றோம்னு பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். என்னன்னா இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நான் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப ஒரு 30 பிளேயர் 35 பிளேயர் சொன்னா, ஈவன் நீங்க கிரிக்கெட் கண்டினியூ பாக்குற உங்களுக்கே அவங்களெல்லாம் உங்களாலே ரியலைஸ் பண்ண முடியல. ஓ இதெல்லாம் யார் இவங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்களே பாத்தீங்க. ஈவன் நானும் அப்படிதான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய தாட்ஸ் என்னன்னா, நீங்க எதுவுமே ஒரு எந்த ஒரு ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸையும் அமைக்காம ஏதோ வின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு எங்க ஹிட் ஆகும்னா இந்த மாதிரி நல்ல பெரிய டீம் கிட்ட மாட்டும் போது தான் ஹிட் ஆகும். அதுதான் வருத்தமே தவிர இந்தியன் டீமை நம்ம இதே வின் பண்ணா இந்த அளவுக்கு பேசியிருக்குமான்னு நமக்கு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டொமஸ்டிக்ல விளையாடுற பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். எத்தனையோ பிளேயர் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதான் இருக்கிறாங்க. நீங்க பேஸ்டா அந்த IPL எல்லாருமே எடுத்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இவ்வளோ ஒரு 20-30 ரன்ஜி டீம்ல ஒருத்தர் கிடைக்க மாட்டாராங்க. ஒரு பும்ரா மாதிரி ஒரு பவுலர் 20-30 ரன்ஜி டீம்ல உங்களால எடுக்கவே முடியாதா? ஷமி மாதிரி ஒரு பவுலர் எடுக்கவே முடியாதா? முடியவே முடியாதா? யாராவது ஒருத்தர் எடுத்து நீங்க தான் அந்த வளர்த்து விடணும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம நான் பும்ராவை மட்டும்தான் வச்சிருப்பேன், பும்ராவை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒண்டர்ஃபுல் சீரீஸ், 5 மேட்ச் பார்த்தோம், முழுசா பார்த்தோம், பயங்கரமான என்டர்டைன்மெண்ட். ஒரு பக்கம் நம்ம லாஸ் பண்ணிருந்தாலும் வெரி குட் கிரிக்கெட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காம்படிஷன் தான் கிரிக்கெட்டை வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னுமே ஏன்னா டெஸ்ட் மேட்ச் எல்லாரும் மறக்கிற காலத்துல அது எவ்வளவு ஒரு ரசிச்சாங்க. ஒரு 70,000 பேர் 80,000 பேர் பாக்ஸிங் டேல வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னும் போது டெஸ்ட் மேட்ச் தான் அதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்றத மறுபடியும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்த சீரீஸ் என்ஜாய் பண்ண இது லாஸ்ட்ன்ற செகண்ட். ஏன்னா ஏதோ ஒரு டீம் லாஸ் ஆகிதான் ஆகணும், அது நம்ம இது மறுக்க முடியாது. ஆனா ஒரு டெஸ்ட் மேட்ச் பேனா ஒரு கிரிக்கெட் பேனா நம்ம இது முழுசா பார்க்கும்போது வேற லெவல் சீரீஸ். அது அன்பார்ச்சுனேட் நான் அவங்க ஆஸ்திரேலியன் வே போனதுனால அது ஒரு ஃபீலிங் தான். பட் இருந்தாலும் நிறைய எடுத்துக்கிறதும் இருந்துச்சு, ஒரு சின்ன ஃபைண்ட் அவுட்டும் பண்ணோம். ஒரு SSV ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஒரு கம்போஷர் காட்டினாரு. அப்புறம் நிதிஷ் ரெட்டி ஒரு சூப்பர் ஃபைண்ட் அவுட்னு சொல்லலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சீனியர் ஸ்டெப் அவுட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடாது கொஞ்சம் வருத்தமா இருந்தா கூட ஒரு ஓவராலா பார்க்கும்போது ஒரு 5 மேட்ச் ஒரு நல்ல மேட்சஸா நல்ல சீரீஸா பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னொரு சீரீஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.